அடமானம் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நகை எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாரு. ஸோ அதை அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு. அம்மா இந்த பாரும்மா நான் ஃபோட்டோ செல்லில் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுறாங்க. பார்வதி இந்த விவரமெல்லாம் உனக்கு இருக்குதா, மற்ற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. மற்ற விஷயம் பேசும்போதெல்லாம் பெரிய ஊரில் உள்ள உலகத்தையே அப்படியே கரைச்சி குடித்த மாதிரி பேசுகிற ஒரு மண்ணும் தெரில உனக்கு அப்படின்ட்டு விஜயா வைகிறாங்க. சரின்ட்டு அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து அந்த ஃபோட்டோ வச்சு ஒரு ஐடியா யோசனை தோணுது அவங்களுக்கு. பேசாமல் இதே மாதிரி நம்ம கவரிங்கில் நகை வாங்கி வச்சிடலான்னு. கவரிங்லேயே அது எப்படி தங்கத்தில் தானே நகை வாங்கணும், அப்போ நீ தங்கத்தில் தானே வாங்கணும் அப்படின்ட்டு பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. தங்க நகை அதுக்குன்னு ஏன் நகையை வச்சு அடமானம் வச்சு இவ்வளோக்கு தங்க நகை வாங்கவா, எப்படி ஃபங்க்ஷன் போட்டு போகிறதுக்கு தான் நகையை கேட்பாங்க, அதனால் கவரிங்லேயே வாங்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு வாடா போய் அதே மாதிரி பார்த்து கவரிங்கில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அவங்க மகன் மனோஜை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இப்படி தான் ஆம்பளை பெண்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு வராங்க, எப்படி இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஆட்கள் தான், என்ன நடக்க போகுதோ இன்னும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோ கட்டுறாங்க. முத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸ்ருதி வராங்க. அவங்களும் வாங்க ஸ்ருதி உட்காருங்கன்னு